ஹாய் மக்களே, திரும்பி வரோம் உங்க ஊருக்கு. அதுவும் இன்னும் பிரம்மாண்டமா வர ஏப்ரல் 26, 27, 28 டி நகர்ல இருக்க விஜயா மஹால்ல மெகா தங்க நகை கண்காட்சி நடத்த போறோம். தங்கத்தோட விலை ஏறிடுச்சுன்னு ஃபீல் பண்றீங்களா? உங்களுக்காக லைட் வெயிட் கலெக்ஷனை மொத்தமா இறக்க போறோம். எல்லாரும் கண்டிப்பா வாங்க, லைட் வெயிட்ல நகைகளை அள்ளிக்கிட்டு போங்க. எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இந்த டைம் ஏப்ரல் 26, 27, 28 நீங்க கேட்ட மாதிரி வீக்கெண்ட்லயே வைக்க போறேன். அதாவது ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே மக்களே எல்லாருமே ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. இந்த டைம்ல மறக்கவே முடியாத அளவுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. நீங்க கேட்கறது எல்லாமே நான் நோட்டட் பண்ணி வச்சுட்டு தான் வர போறேன். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு 3 டேஸ்ல யாரு ஃபர்ஸ்ட் 75 மெம்பர்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் 75 பில்லு யாரு நீங்க வரீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு கிவ் அவே மாதிரி நான் கொடுக்க போறேன். போன டைம் இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். கண்டிப்பா உங்களுக்கான நான் ஒரு ஸ்பெஷலான உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு திங்ஸா இருக்கும். இல்லாட்டி வந்து கோல்ட் அண்ட் சில்வர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் நான் உங்களுக்கு கிவ் அவே கொடுக்க போறேன். அப்டேட்டட் தான். என்னன்னா வந்து இந்த எக்ஸ்போ முடிஞ்ச கொஞ்சம் நாள் போகட்டும் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணலாம்னு இருக்கேன். ஏன்னா வந்து எந்த ஒரு இடத்துல நம்ம லொகேஷன் பண்ணியிருக்கோம், நம்மளோட பிரான்ச்சஸ்க்கான அப்டேட்டட் தான் நான் கொடுக்க போறேன். கண்டிப்பா அதுக்கான ஒரு வேலையை தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஒரு எக்ஸ்போ அது மூலமா அச்சை தேதி முடியட்டும் மக்களே. உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் நான் சொல்ல போறேன். இந்த இயர்ல நாங்க வச்சிருக்க ஒரு டார்கெட்டே அதுதான். அது கண்டிப்பா உங்களுக்காக, என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக கண்டிப்பா நான் நிறைவேற்றுவேன். அதுக்கு மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து எந்த இடத்துல இருக்கு, ஏன்னா விஜயா மஹாலுங்கிறது நிறைய இடத்துல இருக்கு சென்னையிலேயே. அதனால நீங்க கன்ஃபியூஷன் ஆயிக்காதீங்க. டி நகர்ல இருக்க பிக் பஜார், பாண்டி பஜார்ல இருக்க ரோட்ல தான் இருக்கு. அதுக்கு நியர்பைலயே வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு ஸ்கூல் இருக்கா, அதுக்கு நியர்பைல ஹோலி ஏஞ்சல்ஸ் சொல்லி ஒரு ஸ்கூல் இருக்கு. நான் அதை வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம மெயினான இடத்துலயே இருக்கு. நம்ம வந்து லொகேஷன் கொடுத்துருக்கோம். இந்த மண்டபம் எப்படி இருக்கு, பெரிய மண்டபம், கீழே கார் பார்க்கிங் இருக்கு மக்களே. அதனால வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து நம்ம எல்லா கலெக்ஷனையும் வந்து நான் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த ஷோரூம் இருக்குமா இந்த 3 டேஸ்க்கு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கம்பல்சரியா இருக்கு, செயல்படும். ஒண்ணு எந்த எக்ஸ்போ பண்ணாலும் இந்த ஷோரூம் செயல்படும். இங்க இருக்க 2 பிரான்ச்சஸ் இப்போ வந்து ரன் ஆகிட்டு இருக்கு, சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து உங்களோட ஆதரவு கொடுத்துட்டீங்கன்னா இன்னும் நிறைய பிரான்ச்சஸ்க்கான ஒரு முயற்சி கண்டிப்பா நாங்க எடுப்போம் மக்களே. ஒரு அப்டேட்டடுக்கான தான் ஒரு 7-8 பவுனுக்கான ஒரு வெட்டிங் செட் மாதிரி இதை வந்து நான் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா வந்து ஒரு யூனிக்கான ஒரு செட் எடுக்கணும். ஒரு சாம்பிள் செட் லைட் வெயிட்ல வச்சிருக்கேன். ஒரு டிராப்ஸ், முஸ்லிம்ஸ் போடுற மாதிரி ஒரு டிராப்ஸ் வச்ச ஒரு கம்மல் within 8 grams, 4 grams, 2 grams கான ஒரு கலெக்ஷன்ல வச்சிருக்க மக்களே. ஒரு அட்ஜஸ்டபிள் லைட் வெயிட் பேங்கிள், ஒரு அட்ஜஸ்டபிள் ஒரு மைக்ரோ ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி ஒரு பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒரு கியூட்டான ஒரு அட்ஜஸ்டபிள் பேங்கிள்ஸ் இருக்கு பாருங்க மக்களே. ஒரு டிஃபரண்டான ஒரு யூனிக்கான ஒரு பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கேன். ஒரு எப்படி வேணாலும் நீங்க வந்து ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த தங்க ரேட்டை கண்டு ஃபீல் பண்ணாதீங்க மக்களே. கண்டிப்பா உங்களுக்கான ஆஃபர்ஸ் நான் கொடுக்க போறேன். அது மட்டும் இல்லாம வந்து கரெக்டா கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு கண்டிப்பா வந்து நான் வந்து இன்னும் வந்து ஃப்ரீயாக கண்டிப்பா அதுக்கான அப்டேட் நான் கொடுக்கிறேன். அது மட்டும் இல்லாம சென்னையில ஃபர்ஸ்ட் வர 75 மெம்பர்ஸ்க்கும் நான் வந்து ஒரு gift கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் வர 9 o'clock யார் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் பண்றீங்களோ பில் வேல்யூ 75 பில்லுக்கு வந்து gift கொடுக்க போற மக்களே. கிவ் அவே மாதிரி பண்ண போறேன். இந்த ஒரு 3 நாளும் வந்து அதை கண்டினியூவா பண்ண போறேன். அதாவது 26, 27, 28ல ஏப்ரல்ல யாரு வந்து நீங்க வந்து நம்மளோட எக்ஸ்போ வந்து ஃபர்ஸ்ட் வர 75 பில்லுக்கு வந்து gift கிடைக்க போகுது மக்களே. அது நான் எது வேணாலும் கொடுப்பேன். அதாவது கோல்டு, சில்வர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஆர்னமெண்ட்ஸா இருக்கலாம். இல்ல எனக்கு இந்த மாதிரி இல்ல அப்படின்னா நான் வேற ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான திங்ஸ் ஏதாவது நான் கொடுக்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். இது ஒரு கிவ் அவே மாதிரி பண்ணலாம்னு சொல்லி பண்ண போறேன். கண்டிப்பா இந்த எக்ஸ்போ வேற லெவல்ல பண்ண போறேன். வேற லெவல்ல இருக்கும். அதுக்கான ஒரு சப்போர்ட் நீங்க கேட்கிற டிசைன்ஸ் எல்லாமே நான் அப்டேட் பண்ணிட்டேன். அதாவது 2.5 கிராம் செயின், 1 கிராம் செயின் நிறைய என்கொயரிஸ் பண்ணியிருந்தீங்க. வெட்டிங் செட் என்கொயரிஸ் பண்ணியிருந்தீங்க, நான் கேள்விப்பட்டேன். அதே மாதிரி எல்லா ஒரு பெரிய ஐட்டம்ஸும் நான் கொண்டு வர போறேன். சின்ன ஐட்டத்துக்கு வந்து அதாவது டாலர்ஸ் ஒரு மினிமமா இருக்கும். மற்றது எல்லாமே நீங்க நினைக்கிற மாதிரி ஆன்டிக் செட்டா இருக்கட்டும் எல்லாமே நான் கொண்டு வந்துட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இது ஒரு லைட் வெயிட்ல வந்திருக்க ஒரு வெட்டிங் செட் மாதிரி இருக்கு பாருங்க. ஒரு நெக்லஸ், ஒரு மிடில் ஆரம் வந்து ஒரு கியூட்டான ஒரு பார்வையான ஒரு ஆரம் வச்சிருக்கேன் பாருங்க. ரொம்ப ஒரு லைட் வெயிட்ல ரொம்பவே யூனிக்கான ஒரு ஆரம் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கேன் பாருங்க. ஒரு ஹார்டின் ஆரம்ஸ், அதுக்கு மேட்சாவே ஒரு பிராடான ஒரு லைட் வெயிட்ல ஒரு 8 பவுனுக்கான ஒரு ஆரம் கலெக்ஷன் தான். இது ஒரு ஃபேன்சி
ஃபேன்சியா இப்போ இருக்க பொண்ணுங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெடிஷனலான ஒரு நெக்லஸ் நீங்க எடுக்கணும் அப்படின்னா ஆன்டிக் அண்ட் ஒரு ஃபேன்சியான ஒரு ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் நீங்க எடுக்கலாம் மக்களே. அதாவது கோல்டு அண்ட் ஒரு ஆன்டிக் ஃபினிஷிங்ல ஒரு பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங்ல நீங்க எடுக்கணும் அப்படின்னாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஒரு யூனிக்கான ஒரு ஃபேன்சியான ஒரு நெக்லஸ் இருக்கு பாருங்க, ஒரு டிஃப்ரெண்டா மாங்கா டிசைன் வச்சு ட்ரெடிஷனல் லுக்கில் இருக்க மாதிரி ஒரு ஃபேன்சியான நெக்லஸ் தான். இதுல இருக்கிறதே வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த பிளாக் ஆன்டிக் அண்ட் ரெட் ஆன்டிக் வச்ச மாதிரி ஒரு ஃபினிஷிங் தான் மக்களே. இது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு ஃபேன்சியா எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பீகாக் டிசைன் வச்சிருக்க மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கில் ஒரு என்ன இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு எப்படி பிடிக்குதோ ஒரு கேஸ்டிங் டிசைன்லயோ அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். ரொம்ப ஒரு ஹார்டின் டிசைன்ல ஒரு மயில் எப்படி நீங்க டைரக்டா நீங்க பாக்குறீங்களோ அந்த அளவுக்கான ஒரு ஃபினிஷிங் லுக்ல இருக்கு. ஃபேன்சியான ஒரு கோல்டு பிளேட்டர்ல வந்து எனக்கு ஒரு 50,000 அதாவது 50,000 ரூபாயில இருந்து ஒரு 70,000 வரைக்கும் எனக்கு ஒரு செட்டு கிடைக்குமா உங்க கோல்டு பேலஸ் கோல்டன் டைமண்ட்ஸ்லன்னு கேட்டீங்கன்னா மக்களே கண்டிப்பா கிடைக்கும். அதாவது இந்த டைம் வந்து கொலுசு பிளஸ் வந்து இந்த மாதிரி கோல்டு பிளேட்டட் ஐட்டம்ஸும் நீங்க வந்து சென்னை எக்ஸ்போல பார்க்கலாம். அதுக்கான ஒரு அப்டேட் கூட சின்ன சின்ன ரிங்ஸ் எடுக்கணும் ஸ்டெட் எடுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வராது. அதையும் நான் அப்டேட் பண்றேன் இந்த டைம். ஏன்னா இந்த ஷோரூம் ரன் ஆகுது, அதனால இந்த ஒரு ப்ராடக்ட் எங்களுக்கு கொண்டு வரக்கு கொஞ்சம் ரிஸ்கா இருக்கு மக்களே. அந்த ஒரு நாள் ஒரு ஸ்கிப் பண்றேன். இந்த மாதிரி கோல்டு பிளேட்டட் ஆர்னமெண்ட்ஸ் நீங்க எல்லாம் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒட்டியானம் பாத்தீங்கன்னா ஒரு 356 கிராம்ஸ், அதாவது 35,000 இந்த ஒரு ஒட்டியானம் வந்து நீங்க வந்து எடுக்கலாம். ஒரு அப்ராக்சிமேட்டான பிரைஸ்ல சொல்றேன், சாரி ஒரு 50,000 கிட்ட ஒரு ஃபேன்சியான ஒரு ஒட்டியானம் எடுக்கணும் எனக்கு கோல்டு பிளேட்டர்ல வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா கோல்டு பிளேட்டர்ல இந்த மாதிரி ஒட்டியான கலெக்ஷன்ஸ் ஃபேன்சியா நகாஸ் வச்ச மாதிரி ஒரு பீட்ஸ் வச்ச மாதிரி வந்து ஒட்டியான வச்ச மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நான் எடுக்க போறேன். இதுல வந்து இந்த லட்சுமி வச்ச ஃபினிஷிங்ல ஒரு குட்டி அந்த ரெட் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி ஒரு ஃபேன்சியா அவைலபிளா இருக்க மாதிரி ஒரு ஒட்டியான கலெக்ஷன் தான் மக்களே. அதாவது பேக் பெல்ட்டோடவே வருது, ஒரு யூனிக்கான ஒட்டியான கலெக்ஷன் தான் இது. எனக்கு வேண்டாம், எனக்கு ஒன்று இதுக்கு மேட்சா வந்து இதுக்கு மேட்சாவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன்ஸ் பாருங்க ரொம்ப ஒரு ஃபேன்சியா ரொம்ப ஒரு யூனிக்காவே கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல இருக்க அந்த பீட்ஸ்க்காகவே நீங்க எடுக்கலாம் மக்களே, அவ்வளோ அழகான ஒரு பீட்ஸ். இது மட்டும் இல்லாம இன்னும் ட்ரெடிஷ்னலா எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க மேட்சிங் செட்டாவே எனக்கு கொடுங்க அப்படின்னா இந்த ரெட் அண்ட் ஒரு பிங்க் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி ஒரு கலெக்ஷன் தான் மேக் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபேன்சியா ஒரு ஸ்க்ரூவபிளான ஒரு பேங்கிள்ஸ் கலெக்ஷன் வந்து நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன் மக்களே. இப்போ இருக்க எல்லாத்துக்கும் ஒரு பிடிச்ச மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு விரும்பின மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நீங்க எடுக்கலாம். அந்த அளவுக்கான ஒரு ஃபேன்சி எலகண்டா இருக்கு. ஒரு செட்டு எனக்கு எடுக்கணும், ஒரு ஆரம் கலெக்ஷன்ஸ் நீங்க எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஃபேன்சியான ஒரு ஆரம் வச்ச மாதிரி ஒரு நகாஸ் ஃபினிஷிங்ல வச்ச மாதிரி ஒரு ஆரம் கலெக்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. ரொம்பவே யூனிக்கா ரொம்பவே ஒரு ஃபேன்சி எலகண்டா இந்த ஒரு ஆரம் கலெக்ஷன்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ரொம்பவே ட்ரெண்டிங்கான ஒரு ஆரம் கலெக்ஷன்ஸ். அதுக்கு மேட்சிங்காவே வந்து லட்சுமி வச்ச மாதிரி ஒரு ஆரம் கலெக்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. அதாவது ஒரு செட்டு எடுக்கணும் எனக்கு வந்து இப்போ வந்து இந்த மாதிரி செட்டு எலக்ட்ரோ ஆரம் கலெக்ஷன். இந்த கலெக்ஷன்லாம் நீங்க சென்னையிலேயும் பார்க்கலாம். ஃப்ரீ புக்கிங் அச்சை தேதிக்கு பண்ணி அச்சை தேதி அன்னைக்கு நீங்க வாங்கிக்கலாம் மக்களே. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம ஷோரூம்ல போயிட்டு இருக்கு. நிறைய யூனிக்கான கலெக்ஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு மக்களே. அதாவது ஒவ்வொரு டிசைன்ஸும் ஒவ்வொரு யூனிக்கான ஒரு ஃபேன்சி டிசைன்ல வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவுமே எலகண்டா ரொம்பவுமே ட்ரெண்டிங்கான ஒரு ஆரம் கலெக்ஷன்னா இதை நீங்க பார்க்கலாம் மக்களே. அந்த அளவுக்கான ஒரு ஃபேன்சி, அந்த அளவுக்கான ஒரு யூனிக்கா இருக்கு பாருங்க. இது ஒரு ஃபேன்சியான ஒரு ஆரம் தான். ஏன்னா நகாஸ்ல இந்த அளவுக்கான ஒரு ஆரம் கிடைக்குதுங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்கு. இது பாருங்க, இது ஒரு யூனிக்கான ஒரு ஆன்டிக்ல வந்து மேக் பண்ணியிருக்க மாதிரி ஒரு இதுக்கு மேட்சிங்காவே வந்து ரிங்கும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. அதாவது ஒரு ஆன்டிக் ரிங்ஸ் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கான ஒரு ஃபினிஷிங்ல வந்து இந்த ஒரு வந்து ரிங்கை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு யூனிக்கா ரொம்பவுமே ஒரு ஃபேன்சி எலகண்டா இந்த ஒரு ரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. இது ஒரு ட்ரெண்டிங்கான ரிங்கு. அதுக்கு அடுத்தது வந்து ஒரு ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி ஒரு ஃபேன்சி ரிங்ஸ் இருக்கு பாருங்க. ரொம்பவுமே யூனிக்கா கிரீன் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி. இதெல்லாம் ஒரு செட்டு தான். இது மாதிரி நிறைய செட் கலெக்ஷன்ஸ் நீங்க பார்க்கலாம். ஒரே ஒரு ரெட் கோட்டிங்ஸ் வச்ச மாதிரி ஒரு நெக்லஸ் இருக்கு பாருங்க மக்களே. அதாவது லட்சுமி படம் போட்டு எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு ஃபேன்சி எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு யூனிக்கா வந்து மேக் பண்றோமோ அந்த அளவுக்கான யூனிக்கா அவ்வளோ ட்ரெண்டிங்கான இந்த ஒரு நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஒரு ஃபேன்சி எலகண்டா வந்து மேக் பண்ணியிருக்க மாதிரி ஒரு
நெக்லஸ் கலெக்ஷன் தான் மக்களே. எல்லாத்துக்கும் ஒரு பிடிச்ச மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு நெக்லஸ். இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். அச்சி தீதிக்கு எனக்கு எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, இல்ல எக்ஸ்போல வந்தா நான் எடுத்துக்கிறேன் மக்களே. பாண்டிச்சேரியில இருந்து நிறைய என்கொயரிஸ் வருது. கண்டிப்பா நியர்பை எல்லாத்துக்குமே ஒரு பக்கமா இருக்க மாதிரி தான் ஒரு கியூட்டான ஒரு ஃபேன்சியான ஒரு நகாஸ் வச்ச ஒரு செட் கலெக்ஷன் தான் மக்களே. இந்த மாதிரி ட்ரெண்டிங்கா நிறைய அப்டேட் நான் கொடுத்துட்டே தான் இருக்கேன். இது வந்து இது பாருங்க, ஒரு டைமண்ட் நெக்லஸ்க்கு ஒரு டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபேன்சி நெக்லஸ் தான் நீங்க இந்த வீடியோல பாக்குறது. ரொம்ப ரொம்ப ஒரு யூனிக்கா, ரொம்ப ஒரு ஃபேன்சியா வந்து மைக்ரோ ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி ஒரு கலெக்ஷன். இதுல என்னன்னா ஒயிட் அண்ட் அந்த கிரீன் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ரொம்பவுமே யூனிக்கா வந்து இருக்கு பாருங்க. இதெல்லாம் மட்டும் இல்லாம ஒன்றும் இந்த பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ். ஓ மை காட், பேங்கிள்ஸ் இங்கே பாருங்க மக்களே. ஒரு லைட் வெயிட் பேங்கிள், ஒரு டைமண்ட் பேங்கிள்ஸ் எனக்கு எடுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு கியூட்டான ரொம்ப ஒரு ஃபேன்சியான ஒரு பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். இது ஒரு ட்ரெண்டிங்காகவே இருக்கும், இது வந்து ஒரு ஃபேன்சியாகவே இருக்கும். இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் தான். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு யூனிக்கான என்னது இது டைமண்ட் மாதிரியே ஒரு ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஓ மை காட், நான் என்னமோ டைமண்டுன்னு தான் நினச்சேன் மக்களே. ஆனால் இது டைமண்டே கிடையாது. ஒரு யூனிக்கான ஒரு ஃபேன்சியான ஒரு ஆரம் கலெக்ஷன் தான். ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேன்சியா ஆரம் தான். அதாவது இந்த மாதிரி ஆரம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க வந்து பார்க்கலாம். ரொம்பவே ட்ரெண்டிங்கான ஒரு ஆரம் கலெக்ஷன் தான் மக்களே. அதாவது இந்த மாதிரி ஆரம்லாம் 92.5ல கிடைக்கிறதுங்க ரொம்ப ஒரு பெரிய விஷயம் தான். இது வந்து பார்த்துட்டீங்கன்னா அதாவது ஒரு பார்ட்டி வேருக்கு நீங்க வந்து எடுக்கணும், எனக்கு வந்து பார்க்கறதுக்கு ஒரு டைமண்ட் மாதிரி இருக்கும், ஆனால் டைமண்ட் எடுத்து இது ஒரு 10 lakhs பட்ஜெட்டுக்கு வந்துருமே, ஆனால் கோல்டு பிளேட்டர்ல இந்த அளவுக்கான ஒரு டிசைன் கிடைக்குதுங்கிறதா அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த டிசைன்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு சாக்கர்ஸ் இருக்கு பாருங்க. ரொம்ப ஒரு ஃபேன்சியான ஒரு சாக்கர்ஸ் வந்திருக்கு. பீச் வச்ச மாதிரி ஒரு குங்குமச்சிமில், அதாவது செட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து வெரைட்டிஸ் மாத்திக்கலாம். நகாஸ் வேணும்னா நகாஸ், இல்லை எனக்கு வந்து யூனிக்கான கலெக்ஷன் வேணும்னா நீங்க யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். இது ஒரு பிரேஸ்லெட் தான், அதாவது டபுள் சைடு பிரேஸ்லெட்டும்பாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேன்சியா ரொம்பவே யூனிக்கா வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு பிரேஸ்லெட் கலெக்ஷன் தான் மக்களே. குங்குமச்சிமில் இதுக்கு மேட்சாவே வந்து ரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு கியூட்டான லைட் வெயிட் ரிங்ஸ் பாருங்க. சென்னை மக்களே, திரும்பி வரும் உங்க ஊருக்கு, அதுவும் இன்னும் பிரம்மாண்டமா வர ஏப்ரல் 26, 27, 28 டி நகர்ல இருக்க விஜயா மஹால்ல மெகா தங்க நகை கண்காட்சி நடத்த போறோம். தங்கத்தோட விலை ஏறிடுச்சுன்னு ஃபீல் பண்றீங்களா? உங்களுக்காக லைட் வெயிட் கலெக்ஷனை மொத்தமா இறக்க போறோம். எல்லாரும் கண்டிப்பா வாங்க, லைட் வெயிட்ல நகைகளை அள்ளிக்கிட்டு போங்க.